Morning students. So today we are going to see a chapter 5. So நமக்கு வந்து செகண்ட் யூனிட்ல 5th சாப்டர்ல பார்த்தீங்கன்னா பைத்தான் வேரியபிள்ஸ் அண்ட் ஆப்ரேட்டர்ஸ். ஓகேவா? ஸோ பைத்தான் அப்படின்ற லாங்குவேஜ் அதில் வேரியபிள்ஸ் அண்ட் ஆப்ரேட்டர்ஸ்னால் என்ன அப்படின்னு தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இதில் என்னென்ன லேர்னிங் அப்ஜெக்டிவ்ஸ் கொடுத்துருக்காங்க பாருங்கள். அப்ரிஷியேட் த யூஸ் ஆஃப் கிராஃபிக்கல் யூசர் இன்டர்ஃபேஸ் அண்ட் IDE ஃபார் கிரியேட்டிங் பைத்தான் ப்ரோக்ராம்ஸ். ஸோ GUI அப்படின்னா GUI அப்படின்னு சொல்லியிருக்கோம், ஏற்கனவே படிச்சிருக்கோம் இல்லையா 11th கிராஃபிக்கல் யூசர் இன்டர்ஃபேஸ். ஸோ அதோட யூஸ் என்ன அண்ட் இதோடைய IDE என்ன அப்படின்றத நம்ம வந்து பார்க்க போகிறோம். அடுத்தது ஒர்க்கிங் இன்ட்ராக்டிவ் அண்ட் ஸ்கிரிப்ட் மோட் ஃபார் ப்ரோக்ராமிங். ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் கிரியேட் அண்ட் அசைன் வேல்யூஸ் டு வேரியபிள்ஸ். ஸோ வேரியபிள்ஸ்க்கு எப்படி வேல்யூஸ் அசைன் பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். அண்ட் இது வந்து ஒரு ஸ்கிரிப்ட் மோட் ப்ரோக்ராமிங் எப்படி நம்ம அதை யூஸ் பண்ண போகிறோம் அப்படின்னு பார்க்கலாம். அண்டர்ஸ்டாண்ட் த கான்செப்ட் அண்ட் யூசேஜ் ஆஃப் டிஃப்ரெண்ட் டேட்டா டைப்ஸ் இன் பைத்தான். ஸோ பைத்தானில் நம்ம வேரியபிள்ஸ் ஆப்ரேட்டர்ஸ்லாம் நம்ம பார்த்துருக்கோம். ஸோ அதே மாதிரி டேட்டா டைப்ஸ்னால் என்ன அப்படின்னு பார்க்க போகிறோம். ஸோ அதர் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜஸில் என்னென்ன ஆப்ரேட்டர்ஸ் என்னென்னலாம் யூஸ் பண்ணோமோ ஸோ மோஸ்ட்லி பார்த்திங்கன்னா இதுலேயும் அதே தான் இருக்கும். ஓகேவா? ஸோ அப்ரிஷியேட் த இம்பார்ட்டன்ஸ் அண்ட் யூசேஜ் ஆஃப் டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ஆப்ரேட்டர்ஸ். ஸோ என்னென்ன ஆப்ரேட்டர்ஸ் அப்படின்னு எடுத்துகிட்டோன்னா அரித்மெட்டிக் ஆப்ரேட்டர், ரிலேஷனல் அண்ட் லாஜிக்கல் ஆப்ரேட்டர்ஸ் எல்லாமே நம்ம C++ல் படிச்சிருக்கோம் இல்லையா? ஸோ அதே தான். கிரியேட்டிங் பைத்தான் எக்ஸ்பிரஷன் அண்ட் ஸ்டேட்மெண்ட்ஸ். ஸோ எப்படி எக்ஸ்பிரஷன்ஸ் அண்ட் ஸ்டேட்மெண்ட்ஸ் எல்லாம் நம்ம எப்படி கிரியேட் பண்ணுறது அப்படின்றதையும் நம்ம இந்த சாப்டரில் பார்க்குறோம். ஸோ ஃபஸ்ட்டு இன்ட்ரோடக்ஷன் பாருங்கள். ஸோ பைத்தான் இஸ் எ ஜென்ரல் பர்பஸ் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் created by Guido van Rossum from CWI, which is a national research institute for mathematics and computer science in Netherlands. ஸோ இந்த பைத்தான் அப்படின்ற லாங்குவேஜ் பார்த்திங்கன்னா ஜென்ரல் பர்பஸ் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ். ஸோ பைத்தான்னா ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் அப்படின்னு நமக்கு தெரியும். ஸோ இது வந்து ஜென்ரல் பர்பஸ் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் அப்படின்றதையும் நாம் வந்து நோட் பண்ணிக்கணும். ஏன் அப்படின்னா ஸோ இது பார்த்திங்க அப்படின்னா சயின்டிஃபிக் அண்ட் நான் சயின்டிஃபிக்னு இல்லாமல் ஸோ எல்லா பர்பஸ்க்குமே வந்து இந்த லாங்குவேஜை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே. ஸோ இதை வந்து க்ரியேட் பண்ணார் யார் அப்படின்னா கைடோ வான் ரோஸும். ஸோ இவர் தான் வந்து இதை க்ரியேட் பண்ணார். ஸோ இந்த நேம் வந்து நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ ரிப்பீட்டடாக கேட்கக்கூடிய 1 மார்க். ஸோ பார்த்திங்கன்னா இவர் வந்து CWI அப்படின்ற இன்ஸ்டியூட்டுக்காக வந்து இவர் வந்து அதில் தான் ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தார். ஸோ அது வந்து ஒரு நேஷ்னல் ரிசர்ச் இன்ஸ்டியூட். ஸோ என்ன சப்ஜெக்ட்டுக்காகன்னு பார்த்திங்கன்னா மேக்ஸ் அண்ட் கம்ப்யூட்டர் சயின்ஸ். ஓகே. ஸோ அது எந்த கண்ட்ரியில் இருக்குது அப்படின்னா நெதர்லாண்டு. நெக்ஸ்ட் இந்த பைத்தான் லாங்குவேஜ் எப்போ ரிலீஸ் பண்ணாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1991. ஓகே. ஸோ பைத்தான் காட்ஸ் இட்ஸ் நேம் ஃப்ரம் ஏ BBC காமெடி சீரியஸ் ஃப்ரம் 70s, மான்டி பைத்தான்ஸ் ஃப்ளையிங் சர்க்கஸ். ஓகேவா? ஸோ இந்த பைத்தான் அப்படின்ற நேம் எப்படி வந்துச்சு அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா இவர் அதாவது கைடு என்ன பண்ணார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவர் வந்து BBC காமெடி சீரீஸ் ஒன்று பார்ப்பார். ஸோ அந்த சீரீஸோட நேம் என்ன அப்படின்னா மான்டி பைத்தான் ஃப்ளையிங் சர்க்கஸ் அப்படின்றது. ஸோ இந்த சீரீஸ் வந்து அவருக்கு ரொம்ப பிடிச்சதுனால ஸோ அதுலேருந்து அவர் அந்த பைத்தான் அப்படின்ற நேமை வந்து சூஸ் பண்ணிக்கிட்டார். ஸோ சூஸ் பண்ணிவிட்டு இந்த லாங்குவேஜுக்கு வந்து பைத்தான் அப்படின்ற நேம் வச்சார். ஓகே. ஸோ பைத்தான் அப்படின்னா நார்மலாக நம்ம வந்து என்ன சொல்லுவோம், ஸ்னேக் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? ஸோ பைத்தான் அப்படின்னா அது வந்து ஸ்னேக். ஓகே. ஸோ அது ஸ்னேக் அப்படின்னாலே நமக்கு தெரியும். ஸோ ஒரு எப்படி சொல்கிற ஒரு பிரம்மாண்டம். ஸோ அதனால் நம்ம என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா அந்த நேமே வச்சுக்கலாம். அண்ட் இதோடைய காமெடி சீரியஸும் அவர் ரொம்ப அட்ராக்ட் பண்ணதால் ஸோ அவர் வந்து இதுக்கும் நேம் வந்து பைத்தான் அப்படின்னு வச்சுட்டார். ஓகே. ஸோ பைத்தான் சப்போர்ட்ஸ் போத் ப்ரொசீஜரல் அண்ட் ஆப்ஜெக்ட் ஓரியன்ட் ப்ரோக்ராமிங் அப்ரோச்சஸ். ஸோ ஆப்ஜெக்ட் ஓரியன்ட் ப்ரோக்ராமிங் ஊப்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். என்ன லாங்குவேஜ் அப்படின்னா C++ சொல்லுவோம் இல்லையா? ஸோ ஏன் அப்படின்னா அது ஒரு ஆப்ஜெக்டை பேஸ் பண்ணி தான் அதில் இருக்கக்கூடிய ப்ரோக்ராம்ஸ் எல்லாமே நம்ம டெவலப் பண்ணோம். ஸோ அதே மாதிரி தான் பைத்தான்லேயும் அண்ட் ப்ளஸ் இது கூட ப்ரொசீஜரலும். ஓகேவா? ஸோ போத் ப்ரொசீஜரல் அண்ட் ஆப்ஜெக்ட் ஓரியன்ட் ப்ரோக்ராமிங் அப்ரோச்சும் இதில் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே. ஸோ இதுதான் வந்து பைத்தானுடைய ஹிஸ்ட்ரி. ஸோ இதை பற்றி ஒரு இன்னும் இன்ஃபர்மேஷன்ஸ் நிறையா இருக்குது. ஸோ இதில் பார்த்திங்க அப்படின்னா பைத்தான் வந்து பாப்புலராக ஏன் யூஸ் பண்ணுறாங்க அப்படின்றத இங்கே பார்க்கலாம். ஸோ பைத்தான் ஹேஸ் எக்ஸ்பீரியன்ஸ்ட் அண்ட் இம்ப்ரெசிவ் க்ரோத் as compared to the other languages. The IEEE Spectrum Magazine published by the Institute of Electrical and Electronic Engineers, New York. So rank Python at the top language for 2018 for the second consecutive year. ஸோ இப்போ பைத்தானை பார்த்திங்க அப்படின்னா இப்போ நிறைய லாங்குவேஜஸ் இருக்குது இல்லையா? ஸோ அதோட கம்பேர் பண்ணும்போது பைத்தான் ஏன் இந்த அளவுக்கு வந்து வளர்ச்சி அடைஞ்சிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா பைத்தானை வந்து நிறைய இடத்துல வந்து யூஸ் பண்ணுறாங்க. நிறைய டெக்னாலஜிஸ் வந்து யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ அதனால தான் வந்து பைத்தானை வந்து
இந்த அளவுக்கு வந்து க்ரோத் ஆகிட்டுருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ பைத்தான் வந்து எந்த அளவுக்கு வந்து யூஸ் பண்ணுறாங்க அப்படின்றது தான் வந்து ஒரு ரேங்க் லிஸ்ட்டு இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஸோ இங்கே ஒரு ஸ்டாட்டிஸ்டிக்கல் டேட்டா கொடுத்துருக்காங்க பாருங்கள். The above statistical data has maintained its grip with Python scoring 100 and C++ language stands second. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா 100% வந்து பைத்தான் தான் யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அடுத்தது தான் வந்து C++ இருக்குது. இப்போ பைத்தான் being popular is used by a number of tech giant like Google, Instagram, Pinterest, Yahoo, Disney, IBM, Nokia எக்ஸட்ரா பாருங்கள். ஸோ இவ்வளோ டெக்னாலஜிஸ் எல்லாமே பார்த்திங்கன்னா இவங்க எல்லாமே பைத்தானை வந்து அதிகப்படியாக யூஸ் பண்ணுறாங்க. ஸோ பாருங்கள் அது எவ்வளோ பர்சன்டேஜ்னு சொல்லி கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஒவ்வொரு ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் கொடுத்து ஸோ அது பக்கத்துலேயே அது எவ்வளோ பர்சன்டேஜ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. பைத்தான் அப்படின்னா 100% பாருங்கள். C++ 99.7, ஸோ ஜாவா 97.5, C 96.7, C#, 89.4, PHP 84.9, R 82.8, JavaScript 82.6, Go 76.4, Assembly 74.5. ஸோ பாருங்கள் இந்த அளவுக்கு இதான் வந்து ரேங்க் லிஸ்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த மாதிரி ஸோ நிறைய இந்த மாதிரி கூகுள், இன்ஸ்டாகிராம் இந்த மாதிரி ஃபேமஸான எல்லாருமே வந்து இந்த மாதிரி ப்ரோக்ராமிங் லாங்குவேஜஸ் வந்து யூஸ் பண்ணுறதால தான் வந்து பைத்தான் வந்து இன்றைக்கி இந்த அளவுக்கு வந்து க்ரோத் ஆயிடுச்சு. ஸோ மெனி பிஸ்னஸஸ் ஆர் அட்வைஸ் டு சூஸ் பைத்தான் ஃபார் த ஃபாலோயிங் ரீசன்ஸ். ஏன் பைத்தானை எல்லா பிஸ்னஸ்லையும் சூஸ் பண்ணுறாங்க? ஸோ நிறைய லாங்குவேஜஸ் இருக்குது இல்லையா? C++ ரொம்ப ஈஸி தானே. ஸோ ஏன் அதை சூஸ் பண்ணுறாங்க பாருங்கள். ஈஸி சின்டெக்ஸ் அண்ட் ரீடபிலிட்டி. ஸோ கம்பேர்டு டு அதர் லாங்குவேஜோட கம்பேர் பண்ணோன்னா ஈஸியான சின்டெக்ஸ் அண்ட் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கவும் ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஸோ அதனால தான் வந்து பைத்தானை வந்து எல்லோரும் யூஸ் பண்ணுறாங்க. ஹை லெவல் ஸ்கிரிப்டிங் லாங்குவேஜ் வித் ஊப்ஸ். ஸோ ஊப்ஸோட கம்பேர் பண்ணும்போது இதில் இருக்கக்கூடிய அந்த ப்ரோக்ராமிங் ஸ்டேட்மெண்ட்ஸ்லாம் இருக்கும் இல்லையா? ஸோ அதெல்லாம் வந்து ரொம்ப ஹை லெவலில் இருக்கும் அப்படின்றதால தான் இதை யூஸ் பண்ணுறாங்க. அண்டு வித் ஸ்கிரிப்டிங் லாங்குவேஜ், இது வந்து ஒரு ஸ்கிரிப்டிங் லாங்குவேஜ் அப்படின்றதால எல்லாருமே இதை ஈஸியாக யூஸ் பண்ணுறாங்க. நெக்ஸ்ட்டு வந்து ஃபேமஸ் ஃபார் எனார்மஸ் ஃபங்க்ஷன்ஸ், ஆட் ஆன் மாடியூல்ஸ், லைப்ரரிஸ், ஃப்ரேம் ஒர்க்ஸ் அண்ட் டூல் கிட்ஸ். ஸோ பாருங்கள், ஸோ என்னென்னலாம் ஃபேமஸ் சொல்லியிருக்காங்க பாருங்கள். அடுத்தது பில்டின் ஃபங்க்ஷன் சப்போர்ட் சயின்டிஃபிக் கம்ப்யூட்டிங். ஓகேவா? ஸோ சயின்டிஃபிக் மட்டும் கிடையாது, நான் சயின்டிஃபிக்கும் நம்ம வந்து ஸோ இதில் வந்து ஃபங்க்ஷன்ஸ் யூஸ் பண்ணோம். ஓகே, ஸோ அதனால தான் வந்து நிறைய பைத்தான் வந்து நிறைய இடத்துல வந்து யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. நிறைய இன்ஜினியர்ஸ், டாக்டர்ஸ் கூட என்ன பண்ணுறாங்கன்னா அவங்களுடைய ஹோம் யூஸ்க்கு கூட பார்த்தீங்கன்னா அண்டு நிறைய கம்பெனிஸ் எல்லாமே என்ன பண்ணுறாங்கன்னா பைத்தானை யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஓகே, ஸோ இதெல்லாம் வந்து நமக்கு ஜென்ரல் இன்ஃபர்மேஷன்ஸ் தான். ஸோ நம்ம லெசனுக்குள்ளே போகலாம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து நமக்கு கீ ஃபீச்சர்ஸ் ஆஃப் பைத்தான் கேட்பாங்க. ஸோ இட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட் கொஷின். It's a general purpose programming language which can be used for both scientific and non-scientific programming. ஸோ ஏற்கனவே நம்ம பார்த்தோம். ஸோ இதோட இன்ட்ரோடக்ஷன்லேயே சொல்லியிருக்காங்க ஜென்ரல் பர்பஸ் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் அப்படின்ட்டு. அண்ட் பார்த்திங்கன்னா சயின்டிஃபிக் அண்டு நான் சயின்டிஃபிக் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் இது. ஸோ இந்த பாயிண்ட்ஸ் நல்லா நோட் பண்ணிக்கோங்க. ஸோ சயின்டிஃபிக் பர்பஸ்க்கு மட்டும் கிடையாது, ரிசர்ச்க்கு மட்டும் கிடையாது, அதர் பர்பஸ்க்காக கூட நம்ம பைத்தானை வந்து நம்ம யூஸ் பண்ணுறோம். ஓகே, ஸோ எக்ஸாம்பிளுக்கு தான் வந்து நம்ம இப்போ கூகுள் பார்க்குறோம் இல்லையா? ஸோ கூகுளில் வந்து அதிகப்படியான கூகுள் எப்படி ரன் ஆகுது அப்படின்னா அதுக்கு பின்னாடி நிறைய கோடிங் இருக்கும். அந்த கோடிங் எந்த லாங்குவேஜில் யூஸ் பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா PHPலாம் யூஸ் பண்ணுறாங்க தான், மிக்சடாக தான் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ அதிகமாக வந்து பைத்தான் வந்து யூஸ் பண்ணுறாங்க. இட் இஸ் எ பிளாட்ஃபார்ம் இண்டிபெண்ட் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ். நெக்ஸ்ட் வந்து இது வந்து பிளாட்ஃபார்ம் இண்டிபெண்ட் பேஸ்டுன்றதால இதை பாப்புலராக எல்லாருமே யூஸ் பண்ணுறாங்க. அடுத்தது த ப்ரோக்ராம்ஸ் ரிட்டன் இன் பைத்தான் ஆர் ஈஸிலி ரீடபிள் அண்ட் அண்டர்ஸ்டாண்டபிள். அடுத்து இந்த ப்ரோக்ராம்ஸ் ரிட்டர்ன் பண்ணுறது பார்த்திங்கன்னா ரொம்ப ஈஸியாக இருக்கும். பார்த்த உடனே பிகினர்ஸ் கூட அதை ரீட் பண்ணி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். ஸோ அந்த மாதிரி வேறு எந்த லாங்குவேஜும் தெரியல, நான் ஸ்ட்ரெயிட்டாக பைத்தான் தான் நான் வந்து லேர்ன் பண்ணுறேன் அப்படின்னா கூட ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியும். ஸோ அந்தளவுக்கு சிம்பிளாக இருக்கும். ஸோ அதனால தான் வந்து பைத்தானை எல்லாருமே யூஸ் பண்ணுறாங்க. ஓகே, ஸோ இதுதான் வந்து இதோடைய கீ ஃபீச்சர்ஸ். ஸோ இட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட் கொஷின். 2 மார்க் ஆர் 3 மார்க்கில் கேட்பாங்க. நெக்ஸ்ட் நம்ம புக்கில் நான் என்ன வேர்ஷன் நம்ம யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு பார்க்கலாம். ஸோ த வேர்ஷன் 3.x ஆஃப் பைத்தான் ஐடில். ஓகேவா? ஸோ நம்ம புக்கில் 3.x வேர்ஷன் தான் நம்ம யூஸ் பண்ணுறோம். நிறைய வேர்ஷன்ஸ் இருக்குது, நம்ம வந்து 3.x இது 1 மார்க்ஸில் கேட்பாங்க என்ன வேர்ஷன்ஸ் இருக்குது அப்படின்ட்டு நாம் யூஸ் பண்ணுறதுன்னு கேட்பாங்க. ஓகே, ஐடில் அப்படின்னா இன்டகிரேட்டட் டெவலப்மெண்ட் லேர்னிங் என்விரான்மெண்ட். ஸோ இதையும் நல்லா மார்க் பண்ணிக்கோங்க. இதுவும் வந்து அடிக்கடி கேட்கக்கூடிய கொஷின், ஸ்பெல்லிங்ஸ் எல்லாமே நோட் பண்ணிக்கோங்க. ஓகே, இஸ் யூஸ்டு டு டெவலப் அண்ட் ரன் பைத்தான் கோட். இட் கேன் பி டவுன்லோட் ஃப்ரம் த வெப் ரிசோர்ஸ். உங்களுக்கு வெப் ரிசோர்ஸ் என்னன்னு கீழே கொடுத்துருக்காங்க பாருங்கள், www.python.org. ஸோ இதுக்குள்ளே போயிட்டிங்கன்னா நீங்கள் வந்து பைத்தான் நமக்கு வந்து கிடைக்கும். ஸோ அதில் நிறைய வேர்ஷன்ஸ் வந்து லிஸ்ட் அவுட் பண்ணி காமிக்கா. உங்களுக்கு எந்த வேர்ஷன் வேணுமோ